Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 2031 தமிழ்நாட்டில் பாட்டாளி ஆட்சி உறுதியாக அமையும். ஏற்ப சூழல்கள் கர்நாடகா சட்டத்தை மீறுகிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிறார். தண்ணி இருக்கு, ஆனா நான் கொடுக்க மாட்டோம். நாங்க எப்ப கொடுப்போம்னா தண்ணி வழிஞ்சு தண்ணி எங்களுக்கு நிறைய வந்தா மிச்ச நீர் தான் நாங்க கொடுப்போம், தவிர இருக்கிற நீர் நாங்க கொடுக்க மாட்டோம். பிடிவாதமாக இருக்கின்றார்கள். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ தமிழக ஆட்சியாளர்களோ மெத்தனமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி விவகாரத்துல என்ன வேணா பாத்துக்கலாம். அந்த வேகம் அது இல்ல. நான் சண்டை போடணும்னு நான் சொல்லல. கர்நாடகாவும் தமிழ்நாடும் சகோதரத்தனமாக வாழணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இப்ப என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு அரசு டெல்டாவில் உள்ள விவசாயிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு 1000 கோடி எங்களுக்கு இழப்பு, குறுவையில எங்களுக்கு சாகுபடி செய்ய முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி கர்நாடக அரசு மாதம் இவ்வளவு தண்ணியை நம்ம விட்டு இருக்கணும். விட்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும். ஆனா 3 மாதங்கள் ஆகி இன்னும் மேட்டூர் அணை திறக்கல. அதுக்கு காரணம் கர்நாடகா. இதனால எங்களுக்கு 1000 கோடி இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பீடாக கர்நாடக அரசு எங்களுக்கு 1000 கோடி கொடுக்கணும்னு ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு நேரடியா இல்லாம அங்க இருக்க விவசாய சங்கங்கள் மூலமாக அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போடணும். நிச்சயமா இப்ப இருக்கிற சூழல உச்சநீதிமன்றம் கர்நாடகாவுக்கு அபராதம் கொடுப்பாங்க. தொகுதி மறுசீரமைப்பு அந்த சட்டம் இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற்றணும். இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில தான் மறுசீரமைப்பு நடைபெறும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால இதுல இந்த ஆண்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றி பேசி அங்க யாருக்கு என்ன எப்படி என்னன்னு யாருக்கும் பாதிப்பு இல்லாம பாதகம் இல்லாம அது பண்ணணும். அந்த சட்டத்திலயும் கிரே ஏரியாஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசி தீர்க்கணும். எல்லாமே மிக சிறந்த சட்டம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த கடந்த 5 ஆண்டு காலம் திமுக செய்த ஊழல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்க தெருவா நாங்க பேசி ஆன்டி டிஎம்கே நிலைப்பாட்டை நாங்க மக்களுடைய மனநிலையை மாற்றி அந்த அடிப்படையில ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள் நிச்சயமாக 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு. 20 துறைகளுக்கு மேல ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமா எடுக்கணும். மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில வேகமாக எடுக்கணும். இப்ப ஒரு உதாரணம் கனிம வளம் இருக்கு. கனிம வளம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு கேரளாவில் கடத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். காட்ஃபாதர் எத்தனையோ காட்ஃபாதர்களா இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க மேல வழக்கு போட்டு அந்த பணத்தை திரும்பி பெறணும். வாங்கி கஜானா அரசு கஜானா காலியா இருக்குது, அதுல திரும்பி. ஏன்னா அவங்களை ஒவ்வொருத்தரும் பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அதுவும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் ஓஹோன்னு அடிச்சு நாசி பண்ணிட்டாங்க. எல்லாமே இபில இருந்து போக்குவரத்து எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. இது சாதாரணமா இப்போ ஒரு உதாரணம், இபில டெண்டர் போட்டிருக்காங்க. அது டிரான்ஸ்பார்மருக்கு நினைக்கிறேன். 32 பேரும் ஒரே ரேட் போட்டிருக்காங்க. எப்படி 32 பேரும் ஒரே ரேட் போட முடியும்? ஒரே ரேட்னா ஒரே ரேட். அப்போ இது இப்படிலாம் எத்தனையோ ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமா எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால இதை செய்யற எதுக்கு 3 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு, என்ன தாமதம்? அதுக்காக மக்கள் உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நேர்மையான ஆட்சி வேணும்னு தானே தேர்வு செஞ்சிருக்காங்க. நேர்மையான ஆட்சினா நீங்க மட்டும் மேல் மட்டத்தில் ஊழல் இல்லாதது, அது நேர்மை, அது ஒரு பக்கம். ஆனா கடந்த காலத்துல ஊழல் செஞ்சவங்க, தப்பு செஞ்சவங்க, அவங்கள நீங்க யூ ஹேவ் டு பிரிங் them to books. அதான் நேர்மையான ஒரு ஆட்சி. அதனால அது செய்யணும், செய்வார்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.